Hi everyone. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன டாபிக்னு யோசிக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம டாப்பர்ஸ்லாம் எப்படி இவ்வளோ சீக்கிரமாக படிக்கிறாங்க, டாப்பர்ஸ்லாம் என்ன டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி இந்த அளவுக்கு படிக்கிறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம எவ்வளோ தான் படித்தாலுமே அந்த டாப்பர்ஸ் வந்து எப்பயுமே மேலே இருப்பாங்க. அவங்கெல்லாம் ரொம்பவுமே நல்லா படிப்பாங்க. இதுக்கான டெக்னிக்ஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியலையா? இன்னைக்கு வீடியோஸில் தான் நம்ம அதை பார்க்க போகிறோம். ஓகே, இங்கே பாருங்கள், டாப்பர்ஸ்களோட ரொம்பவும் சீக்கிரமாக படிக்கக்கூடிய 10 ட்ரிக்ஸை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். 10 ட்ரிக்ஸை டாப்பர்ஸ்கள் எப்படி ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், ஆக்டிவ் ரீகால். படித்ததுக்கு அப்புறம் புக்ஸை மூடி வச்சுட்டு நினைவில் இருக்கிறத என்ன படித்தோன்னு சொல்லி சொல்லி பார்ப்பாங்க. நல்லா தெளிவாக படித்து முடிச்சுட்டு கண்ணை மூடி ஒரு 5 நிமிஷத்தில் என்ன படித்தாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அவங்களுக்குள்ளேயே அவங்க கொஷின்ஸ் வந்து ரேஸ் பண்ணிக்கிட்டு அவங்களே அதுக்கான பதிலையுமே சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா நீங்கள் படித்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லி பாருங்கள். அவங்கள கொஷின்ஸ் கேட்டு சொல்லி நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். அப்படி யாருமே இல்லாத பட்சத்தில் உங்களுக்குள்ளே நீங்களே கொஷின்ஸ் ரைஸ் பண்ணிவிட்டு நீங்களே ஆன்சரும் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ட்ரிக்ஸ். இந்த ட்ரிக்கை தான் வந்து டாப்பர்ஸும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, ஸ்பேஸ்டு ரெப்பிட்டேஷன். ஒரே விஷயத்த கொஞ்ச நாள் கேப் விட்டு விட்டு ரிவ்யூ பண்ணுறது. இன்னைக்கு படித்த அப்புறம் நாளைக்கு படிப்பாங்க, அதுக்கப்புறம் 3 நாள் கழித்து படிப்பாங்க. அதே விஷயத்த ஒரு வாரம் கழித்து இப்படி ரிப்பீட்டடாக படித்ததையே திருப்பி திருப்பி அவங்க வந்து நினைவில் வச்சுக்குவாங்க. இது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியலன்னா சொல்கிறேன். இப்போ ஒரு கொஷின் நீங்கள் இன்னைக்கு படிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த எக்ஸாம் வரப்போ தான் நீங்கள் அந்த புக்கை ஓப்பன் பண்ணி அந்த கொஷனையே படிக்கிறீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படி அது ஞாபகத்தில் இருக்கும்? மறந்துடாதா? டாப்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு கொஷனை படிக்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு ஒன்ஸ் அதை ரீகால் பண்ணுவாங்க. ஒரு 2 டேஸ் கழித்து திருப்பி ரீகால் பண்ணுவாங்க. அண்ட் 1 வீக் கழிச்சு, 1 மந்த் கழிச்சு, இந்த மாதிரி தெரிஞ்ச கொஷின்ஸையே அவங்க திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக படிக்கும்போது அவங்களுக்கு அந்த கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து ரொம்பவுமே மனசில் ஆழமாக பதிஞ்சிரும். மூணாவது, மைண்ட் மேப்பிங். ஒரு முக்கியமான ஐடியாவை சென்டரில் போட்டுட்டு அதோட ரிலேட்டட் ஐடியாஸை பிரான்ச் மாதிரி வரைஞ்சு கனெக்ட் பண்ணுறது. பிக்சர்ஸ் நம்ம போட்டு படிக்கிறதுனால சீக்கிரமாகவே புரியும். இது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஒரு முக்கியமான விஷயத்த அவங்க சென்டரில் எடுத்து வந்து ஒரு படமாக போட்டுக்குவாங்க, எது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத. அடுத்து, ஒரு பூ மாதிரி மேலே எல்லாம் அதனை ட்ரா பண்ணி ஒரு பிரான்ச் மாதிரி உருவாக்கிக்குவாங்க. இந்த மாதிரி நீங்கள் படமாக வரைஞ்சி அதை படிக்கும்போது உங்களுக்கு மறக்க வாய்ப்பே கிடையாது. பிக்சர்ஸ் போட்டு படிக்கிறதுனால சீக்கிரமாகவே உங்களுக்கு நல்லாவே புரியும், நல்லாவே நீங்களும் அண்டர்ஸ்டாண்டோடு இருப்பீங்க. 4வது ட்ரிக் என்னென்னா, ஃபெய்ன்மேன் டெக்னிக். ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயத்த ரொம்பவும் சிம்பிளாக ஒரு சின்ன குழந்தைக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறது. அப்போ தான் உனக்கு அந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ நீ ஒரு பேராவை படிக்கிற, ஒரு கதையை நீ படித்து முடிக்கிற, ஒரு கொஷனை நீ படிக்கிற அப்படிங்கும்போது நீ அதை படித்து மனப்பாடமாக வச்சுருந்த அப்படின்னா அது உனக்கு எக்ஸாமில் எழுதும்போது ஞாபகமே இருக்காது. அதை நீ என்ன பண்ணு, அதை படிச்சுக்கிட்டு ஒரு கதையாக உனக்குள்ளே நீ சொல்லிக்கோ. உனக்குள்ளே வந்து நல்லா புரிஞ்சு படிச்சின்னா தான் அதை உன்னால் எக்ஸாம் வரைக்கும் கொண்டு போக முடியும். படித்து முடிச்சதை தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த கொஷனை சும்மா வரியாக நீ பாடி சொல்லாமல் அதை ஒரு கதையாக நீ கன்வெர்ட் பண்ணி சொல்லு. அதில் இருக்க அர்த்தங்களை நீ ஒவ்வொன்றா புரிய வச்ச அப்படின்னா உனக்கு அது மறக்கவே செய்யாது. பிகாஸ் அது வந்து நம்ம மெமரி போய மாதிரி மெமரி பண்ணிக்கல, அதை நல்லா புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் படிச்சிருக்கோம். ஸோ அது உனக்கு மறக்க வாய்ப்பே கிடையாது. அதனால் புரிஞ்சு படிங்க. ஒரு குழந்தைக்கு, சின்ன குழந்தைக்கு எப்படி டீச்சர்ஸ் வந்து பாடம் எடுப்பாங்க, ஒவ்வொன்றத்தையும் சொல்லி கொடுத்து அதே மாதிரி நீங்கள் ஒரு கேள்வியை படிச்சிங்கன்னா அந்த மாதிரி குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்லணும். இது ஒரு நல்ல ட்ரிக்ஸ். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். 5வது என்னென்னா, போமோடோரோ டெக்னிக். போமோடோரோ டெக்னிக் பற்றி நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம், இருந்தாலும் பார்க்கலாம். போமோடோரோ டெக்னிக் அப்படின்னா 25 நிமிஷம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுட்டு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கிறது. இப்படி செட் பண்ணி படித்தா போர் அடிக்கவே அடிக்காது, ஃபோக்கஸ் கூட இருக்கும். இன்டர்லீவிங், டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்களை ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் பண்ணி படிக்கிறது. ஒரே சப்ஜெக்டை நிறைய நேரம் படிக்கிறதுக்கு பதிலாக கொஞ்ச நேரம் மேக்ஸ், கொஞ்ச நேரம் சயின்ஸ், இப்படி மாற்றி மாற்றி படிக்கலாம். SQ3R மெத்தட் வந்து சர்வே மேலே ஓவர்வியூ பண்ணுறது, கொஷின்ஸ் என்ன படிக்கிறோம்னு கேள்விப்படுறது, நல்லா படிக்கிறது, ரிசல்ட்னா படித்ததை நினச்சி பார்த்துக்கிறது, ரிவ்யூ மறுபடியுமே படிக்கிறது. இந்த மெத்தட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போமோடோரோ டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பிகாஸ் ஒரே கொஷின்ஸை இல்லை ஒரே சப்ஜெக்டை நீங்கள் வந்து 3 hours 4 hours படிக்கிறப்போ உங்களுக்கு ரொம்பவே போர் அடிச்சிடும். அதனால் ஒரு 25 மினிட்ஸ் இங்கிலீஷ் படிங்க, ஒரு 25 மினிட்ஸ் மேக்ஸ் படிங்க, இன்னும் 25 மினிட்ஸ் சயின்ஸ், சோஷியல், இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு வந்து போர் அடிக்காது. அண்ட் நடுவில் வந்து ½ an hourக்கு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பிரேக் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஜாலியாகவும் படிக்க முடியும், இன்ட்ரெஸ்டிங்காக படிக்க முடியும். அண்ட் நான் கடைசியில் சொன்ன மெத்தட்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா படிக்கிறதுக்கு. 6th ஒன் என்னென்னா, கிரியேட்டிங் ஃப்ளாஷ் கார்ட்ஸ். முக்கிய டேர்ம்ஸு, டெஃபினிஷன், ஃபார்முலாஸ்னு சின்ன சின்ன கார்ட்ஸில் எழுதி வச்சுக்கிறது.
ஃப்ரீ டைமில் அதை ஃப்ளிப் பண்ணி பார்க்கலாம். உனக்கு தெரிஞ்ச விஷயத்த இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்குறது. அப்போ தான் அந்த விஷயத்த உன் மைண்டில் நல்லா ரெஜிஸ்டர் ஆகும். டவுட்ஸ் இருந்தாலுமே கிளியர் ஆகிடும். ஆப்டிமைசிங் ஸ்டடி என்வரான்மெண்ட், நல்ல வெளிச்சம் இருக்கிற அமைதியான ஒரு இடத்துல சூஸ் பண்ணுறது. டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் பார்த்துக்கணும். ஐ மீன் ஃபோன், டிவின்னு எதுவுமே இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு படிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணி படித்தா சீக்கிரமாக எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கலாம். நல்ல மார்க்ஸும் வாங்கலாம். நான் உங்களுக்கு 10 சூப்பர் டெக்னிக்ஸை சொல்ல போகிறேன். அதை நீங்களும் ஃபாலோ பண்ணி நீங்களும் ஒரு நல்ல டாப்பர் மாதிரி கலக்கலாம். ஸோ அந்த 10 ட்ரிக்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டெக்னிக்கை பார்த்தாதான் அதுதான் ஆக்டிவ் ரீகால். இது என்னன்னா, நீங்கள் ஒரு லெசனை படித்ததுக்கப்புறம் உடனே புக்கை மூடிடுங்க. அப்புறம் உங்களோட நினைவில் இருந்து என்ன தோணுச்சுன்னு யோசிச்சு பாருங்கள். முக்கியமான பாயிண்ட்ஸு, முக்கியமான கான்செப்ட்ஸு எல்லாமே நினப்பு வருதான்னு பாருங்கள். ஒரு பேப்பரை எடுத்து உங்கள் நினைவில் இருக்கிறது எல்லாத்தையுமே எழுதி பாருங்கள். என்ன மிஸ் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் புக்கை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால உங்களோட பிரெயின் ஆக்டிவாக வேலை செய்யும். படிச்சுட்டு நல்ல நினைப்பு இருக்கும். சும்மா சொல்கிறாங்கன்னு படிச்சுட்டு போகாமல் நினச்சி பார்த்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறது ரொம்பவே முக்கியம். கேள்விகளை உனக்குள்ளேயே கேட்டுக்கிட்டு பதிலை சொல்ல சொல்ல கான்செப்ட் நல்லாவே ஸ்ட்ராங் ஆகும். அடுத்தது ஸ்பேஸ்டு ரெப்பிடேஷன். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக். ஒரே விஷயத்த ஒரே டைமில் நிறைய படிக்கிறதுக்கு பதிலாக இன்டர்வல் விட்டு விட்டு படிக்கிறது. இப்படி பண்ணால் நம்ம பிரெயின் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை லாங் டர்ம் மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இப்படி நினச்சிக்கோங்க, ஒரு பொட்டு செடியில் டெய்லியுமே தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக 2 நாளுக்கு ஒரு தடவை நல்லா தண்ணி ஊற்றினா செடி நல்லா வளரும். அந்த மாதிரி தான் இதுவும். இன்னைக்கு ஒரு சாப்டர் படிக்கிறீங்கன்னா நாளைக்கு குவிக்காக ஒரு தடவை ரிவ்யூ பண்ணுங்கள். அப்புறம் 3 நாள் கழித்து மறுபடியும் ஒரு தடவை ரிவ்யூ பண்ணுங்கள். அப்புறம் ஒரு வாரம் கழித்து இன்னொரு தடவை ரிவ்யூ பண்ணுங்கள். இப்படி இன்டர்வல் விட்டு படிக்கிறதுனால மறக்காது. இந்த டெக்னிக்ஸுக்கு நிறைய ஆப்ஸும் இருக்குது. அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் ஷெட்யூல் பண்ணி பார்த்துக்கலாம். 3வது டெக்னிக் மைண்ட் மேப்பிங். இதை படிக்கிறதா ஒரு பிக்சர் மாதிரி மாற்றுறது தான். முக்கியமான டாபிக்ஸை சென்டரில் ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அந்த டாபிக்ஸோட ரிலேட்டடான எல்லா சப் டாபிக்ஸையும் பிரான்ச் மாதிரி வரைஞ்சு கனெக்ட் பண்ணுறது. டிஃப்ரெண்ட் கலர்ஸ், பிக்சர்ஸ் யூஸ் பண்ண ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்படி பிக்சர் போட்டு படிக்கிறதுனால காம்ப்ளெக்ஸான விஷயங்களை கூட சீக்கிரமாகவே புரியும், நினைப்புலையும் இருக்கும். மைண்ட் பிளேஸை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்பேஸ்டு ரெப்பிடேஷனை பற்றியும் பார்த்தோம். அப்புறம் எஃபெக்டிவ் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜிஸ். இப்போ நம்ம எப்படி எஃபெக்டிவாக படிக்கிறதுன்னு பார்க்கலாம். கிரியேட் பண்ணி உங்களுக்கு நீங்களே ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஃபெய்ன்மேன் டெக்னிக். இது ரொம்பவே சிம்பிளான பவர்ஃபுல்லான மெத்தட். நீங்கள் லேர்ன் பண்ண ஒரு கான்செப்டை ஒருத்தருக்கு இல்லை ஒரு சின்ன குழந்தைக்குமே புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா அந்த கான்செப்டில் நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ என்ன பண்ணுங்கள், நீங்கள் அந்த கான்செப்டில் ஸ்ட்ராங் ஆகிற வரை நீங்கள் நல்லா உட்காந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. அப்புறம் போமோடோரா டெக்னிக். 25 மினிட்ஸ் நம்ம ஃபோக்கஸாக படிக்கணும், 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கணும். இப்படி 4 சர்க்கிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் உங்களுக்கு நிம்மதியான ஒரு லாங் பிரேக்கே கிடைக்கும். அப்போ உங்களோட மனசும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், போர் அடிக்காமல் இருக்கும். டைமர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். SQ3R மெத்தட். இது ஒரு சைஸ்டமேட்டிக் அப்ரோச். ஒரு சாப்டரை படிக்கிறதுக்கு முன்னாடி ஹெட்டிங்ஸ், சப் ஹெட்டிங்ஸ், பிக்சர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அந்த சாப்டர் பற்றி ஒரு ஐடியாவுக்கு வாங்க. கொஷின்ஸ் அப்புறம் அந்த ஹேண்டில்ஸை கொஷின்ஸாக மாற்றிக்கோங்க. இந்த டாபிக்ஸில் என்ன இருக்குன்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ரீட். இப்போ ஆக்டிவாக படிக்கணும், கொஷின்ஸுக்கு ஆன்சர் தேடுற மாதிரி படிக்கணும். படித்ததுக்கு அப்புறம் உங்களோட ஓன் வேர்ட்ஸில் சொல்லுங்கள், இல்லை ரைட் பண்ணுங்கள். ரிவ்யூ பார்க்குறது. ரெகுலராக படித்ததை ரிவ்யூ பண்ணணும். நம்ம படிக்கிற என்விரான்மெண்ட் ரொம்பவே முக்கியம். ஒரு குவைட்டாக இருக்கிற பிளேஸில் சூஸ் பண்ணி நம்ம உட்காரணும். டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கணும், நல்ல லைட் இருக்கணும். கம்ஃபர்டபுளாக உட்கார சேர் அண்ட் டேபிள் வச்சுக்கோங்க. படிக்கிற டைமில் ஃபோன், சோஷியல் மீடியா எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க. பிரெயின் நல்லா ஒர்க் பண்ணணும்னா கரெக்ட் நியூட்ரிஷன் ரொம்பவே முக்கியம். அதேக்வேட் ஸ்லீப் ரொம்பவே முக்கியம். நல்லா தூங்கினா தான் நம்ம பிரெயின் லேர்ன் பண்ணது எல்லாத்தையுமே நல்லா ஸ்டோர் பண்ணும். ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்க. பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருந்தால் பிரெயினுக்கும் நல்லது. பார்த்தீங்களா, ஃபாஸ்ட் லேர்னிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கொஞ்ச காலத்திலேயே நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ண முடியும். மைண்ட் பிளேஸ், ஸ்பேஸ் ரெப்பிடேஷன் மாதிரி மெமரி டெக்னிக்ஸையும் ஆக்டிவ் ரீகால், ஃபெய்ன்மேன் டெக்னிக், போமோடோரோ, SQ3R மாதிரி ஸ்டடி ஸ்ட்ராட்டஜியும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஸ்டடீஸ் என்வரான்மெண்ட்டையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. ரிமெம்பர், ஜஸ்ட் நோயிங் த டெக்னிக்ஸை பார்த்தது நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். கன்சிஸ்டன்சி ரொம்பவே முக்கியம். ஹார்ட் ஒர்க் போட்டால், ஸ்மார்ட்டாக ஒர்க் போட்டால் கண்டிப்பாக நீங்கள் டாப்பர் பொசிஷனில் ஆக்டிவ் பண்ணலாம். கடைசியாக சொல்லிக்கிறேன், இப்படி நம்ம 10 முக்கியமான விஷயங்களை, முக்கியமான ட்ரிக்ஸை நம்ம பார்த்தோம். இது எல்லாமே டாப்பர்ஸ்கள் யூஸ் பண்ணுற ரொம்பவே சீக்கிரமாக படிக்கக்கூடிய டெக்னிக்ஸ். நீங்களும் இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எல்லாரும் எல்லா டெக்னிக்கையும் செட் ஆகாது. உங்களுக்கு எது நல்லா வருதோ அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ரெகுலராக பிளான் பண்ணி கன்சிஸ்டன்ஸாக படித்தா கண்டிப்பாக நீங்களும் நல்ல மார்க்ஸ் வாங்கலாம், சீக்கிரமாக லேர்ன் பண்ணலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு எல்லாத்துக்குமே எப்போவுமே என்னோட வாழ்த்துக்கள் இருக்கும். ஸோ நீங்களும் இந்த 10 ட்ரிக்ஸையும் ஃபாலோ பண்ணி உங்களோட லைஃப்பில் ஒரு டாப்பர் ஸ்டூடெண்ட்டாக மாறுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு, என்கிட்ட கொஷின்ஸ் கேட்கணுன்னா கண்டிப்பாக என்னோட கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள்.
அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்களுக்காக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.